இந்த நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் வைகாசி மாசம் திருவள்ளர் செல்வன் திருவள்ளர் செல்வி அப்படி எழுதிருக்கோம்ல. மங்களகரமான காரியத்துக்கு அப்படித்தானே எழுதணும். இதெல்லாம் என்ன தாத்தா ரைட்டிங்? நாங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல எழுதி மொபைல் ஆப்லயே டிசைன் பண்ணி அப்படியே சாஃப்ட் காப்பியா எல்லாருக்கும் அனுப்பிடுவோம். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இப்படி எல்லாம் கையில தூக்கிட்டு அலைய முடியாது, ட்ரெண்டியா இருக்கணும்ல. ஏமா பத்திரிகை நேர்ல ஒன்று கொடுக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் உங்க ஜெனரேஷன் பிரச்சனை தாத்தா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. தாத்தா அவளுங்க ஏதோ பண்ணிட்டு போறாளுங்க. அவளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன வரலன்னா நமக்கு என்ன? நாம நம்ம சொந்த பந்தத்தை பாப்போம். எழுதுங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. அப்புறம் எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது, உங்க அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க. கலிவர்தனுக்கு பத்திரிகை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏங்க உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அந்த கலிவரத நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் நமக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? ஏன்பா நம்ம வீட்டுல ஒரு மங்கள காரியம் நடந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, அவனுக்கு போய் பத்திரிக்கை தரணுங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் அவன் வீட்டுக்கு போவானான் தாத்தா. அவன் நம்மள அவமானப்படுத்துவான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. தேளோட குணம் மனுஷனை கொட்டுறது, மனுஷனோட குணம் அதை காப்பாத்துறது. அவன்தான் வெறி பிடிச்ச மிருக மாதிரி நம்மள பழிவாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். நாமளும் அவனுக்கு சரிக்கு சமமா இருந்தா எப்படி? சரி, நாளைக்கு எவனோ ஊருக்குள்ள 4 பேரு, ஏப்பா என்னதான் அவன் புத்திக்கிட்ட தனமா நடந்தாலும் அவனுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துக்கலாம்லான்னு கேட்டா நாம என்ன சொல்ல முடியும்? அதனால அவனுக்கு பத்திரிக்கை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி ரங்கா, வேற யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும் சொல்லு. ரங்கா, நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். மறுபடியும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுமா, வேற யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்னா, பெங்களூர்ல கூட தான் நம்மளுக்கு முன்னாடி யாரும் இல்லை. இப்ப சித்தப்பா அங்க போயிருக்காருல, அவங்க வீட்டுக்கு கொடுக்கணும். அத்தை பொண்ணு நந்தினியே இப்ப அங்க கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 6 பத்திரிக்கை எடுத்து வைங்க கொடுக்கறதுக்கு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி பெங்களூருக்கு ஒரு நாள் போய் அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம். என்ன பாக்குறது சொல்ற? போயிட்டு வரலாம். அப்புறம்ப்பா, நர்மதா பெங்களூர்ல தானே இருக்கா, அப்படியே அவன் அட்ரஸையும் வாங்கி வை, அவங்க அப்பா அம்மாக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம். அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்தது மாதிரி இருக்கும், நேரில் அவங்களுக்கும் கொடுத்துருவோம். சூப்பர் தாத்தா, அப்படியே பண்ணிடுவோம். ஏன்பா தேவையில்லாத வேலை உங்களுக்கு? பெங்களூருக்கு பத்திரிக்கை வைக்க போனா நம்ம சொந்தக்காரங்க வரைக்கும் வச்சுட்டு திரும்பி வர வேண்டியதானே? நர்மதா அப்பா அம்மாவை தேடி வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? ஏமா, அவளும் இந்த வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு மாதிரி இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கா. நாளைக்கு அவ அப்பா அம்மாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கலன்னு அவ வருத்தப்பட மாட்டாளா? ஒன்னும் வருத்தப்பட மாட்டா. வரும்போது கையில குடுக்கலாம். அப்படியே அவ வருத்தப்பட்டாலும் அதுக்காக யாரும் இங்க சோர்த்த நிலைமை செத்து போயிடப்படுறதில்ல. சும்மா ஏன்பா நீங்க அவளை தலையை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க சொல்றேன்ல. ஆஹா, இவங்க பெங்களூருக்கு போனா மொத்த கதையும் குழப்பமாயிடுமே.
என்ன பண்றது? நம்ம ரங்கநாயகி சொல்றதாங்க சரி. எதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்க்கிட்டு? என்ன அம்சா பேசுற? நர்மதா வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தா தான் அது மரியாதையா இருக்கும். பெங்களூருக்கு போனோமா, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சோமான்னு திரும்பி வந்துகிட்டே இருக்கணும். தேவையில்லாம எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. என்ன அம்சா பேசுற? அவ நம்ம வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு மாதிரி, அவ நம்ம வீட்டுல உள்ள வேலையெல்லாம் தலையில் தூக்கி சமைக்கிறான்னு வேற பேசுவ. இப்ப அவ அம்மா அப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுத்தா தானே அவ இந்த கல்யாணத்துக்கு அவங்களையும் கூட்டு வருவாள்ல. அதை ஏன் வேணாங்கிற? நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தரை போல இருக்கிற பொண்ணுதான். அதுக்காக அவ வீட்டுக்கெல்லாம் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. சும்மா இங்கே இருக்கும்போதே கொடுங்க. இல்லைன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் நர்மதா கையில கொடுங்க. பெங்களூருக்குலாம் போக வேண்டாம்.